ஓகே, சோ இங்க ஒரு கனி இருக்கிறது. சோ இந்த கனி எப்படி இருக்கணும்? கனியோட தன்மை எப்படி இருக்கணும்? அதிகப்பு இருக்கணுமா? சாப்பிடறப்போ புளிப்பா இருக்கணுமா? கசப்பா இருக்கணுமா? இல்ல வாயில வச்சுல புழு வரணுமா? எப்படி இருக்கணும்? இது சாப்பிடுகிற ஒரு நிலைமையில் இருக்கும். அப்போதுதான் ருசித்து நம்ம சாப்பிட முடியும். ஆண்டவர் நம்மளை கனியாக வைத்திருக்கிறார். எல்லா நேரத்திலும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ருசியாக இருப்பதை தான் யார் விரும்புகிறார்? ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்களும் கனி கொடுக்கிற ஒரு நபராக இருப்பதற்காக ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். நீங்களும் கனி கொடுப்பீர்கள். ஆமென். நீங்க ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, நான் ஆவியில நடக்க போறேன். ஆவியில நடக்கிறதுனா ஆவியானவர் உங்களை நடத்துவார். தேவன் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை நடத்துவார். இது சாத்தியமா? சாத்தியம். தேவன் உங்களை நடத்த முடியும். ஓகே, நீங்கள் தவறுகளில் விரும்பாமல் இருக்க, தவறுகள் உங்களுக்கு செய்ய வரும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஓ, செய்யாது செய்யாது, இதை விட்டு போ, இந்த காரியத்தை விட்டு போ. நீங்கள் போராட்டத்துக்குள் போகும்போதும் தேவனுடைய ஆவி உங்களை அந்த இடத்துல இருந்து விலக செய்யும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துது. நீங்க பரிசுத்த ஆவியானவர் அப்படி மட்டும் வழி நடத்த முடியாது. வழி நடத்துறதுல உங்களோட கனிகள் மூலம் காணலாம். நீங்க நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழறதுன்னு நாம் எப்படி டெஸ்ட் எடுக்கிறது? கனிகள் மூலம். நீங்க நல்ல ஒரு அருமையான விசுவாசி மேல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கனி இல்லாத போது நீங்கள் தெரிந்துவிடும், ஓ, என் வாழ்க்கை தேவனோடு இணைந்திருந்த, என் வாழ்க்கை தேவனோடு ரொம்ப விலகி இருக்கு. இயேசு பார்த்து எச்சு துப்பினாங்க இல்லையா? துப்பினாங்க இல்லையா? அதுக்கு முன்ன இயேசு என்ன செஞ்சாரு? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு. இயேசு கிட்ட என்ன இருந்துச்சு? வலிமை இருந்துச்சு. எச்சக்கு துப்புறவன இயேசு சொல்ல முடியாது. எச்ச துப்புற வாயை கடிச்சு போன்னு சொன்னா என்ன இருக்கும்? அவன் வாய் அப்படி ஒண்ணு போயிருக்காரு. எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. இருந்தாரா இல்ல? இயேசு பொறுமையா இருந்தாரா? அதுதான் இயேசுதான் நம்மளுக்கு உதாரணம். பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்தினார். எல்லா உபத்தியமும் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்தார். அவர் நாங்க என்ன செய்கிறோம்? கனி கொடுக்க போகிறோம். எங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவோட கேரக்டர் வரும். என் வாழ்க்கை கிறிஸ்துவோட கேரக்டர் இருக்காங்க. ஆண்டவர் உங்களை கிறிஸ்துவின் சாயலில், கிறிஸ்துவின் வழிபாடில் அவனை உங்களை நடத்த விரும்புகிறார். தேவன் உங்களை விசேஷமாக அழைத்திருக்கிறார். நீங்க விசேஷமான ஜனங்கள். ஓகே, அவரோடு வாழணும். கிறிஸ்துவை தரித்த ஜனங்களாக இருக்கணும். பரிசுத்தாவே உங்கள் வாழ்க்கை நடத்தணும்.